அனைவருக்கும் வணக்கம். ட்ரோன் ஏரிஸ் படம் வந்து இன்னைக்கு தமிழ் டப்பிங்குடன் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருங்க. இந்த ட்ரோன் ஏரிஸோட ரசிகர்கள் வந்து பெரும் கூட்டமே இருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த பார்ட் 3 எப்போ வரும்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு விருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ட்ரோன் ஏரிஸோட கதை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இப்போது 2 டிஜிட்டல் உலகத்தில் பற்றி, அதாவது டிஜிட்டலைஸ்டு கம்பெனி, அதாவது கார்பரேட் கம்பெனி வந்து 2 கம்பெனிகள் வந்து இருக்குது. அந்த 2 கம்பெனிகளுமே வந்து இந்த ஏரிஸ், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் தெரியும், ஏரிஸ் அப்படின்னா ஒரு ரோபோட் தயாரிக்கும் முறை ரோபோட் வந்து தயாரிக்கப்பட்டு இராணுவத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செய்கிறாங்க. அதில் 2 பேருமே அந்த கண்டுபிடித்த அந்த ஏரிஸ் வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் வந்து கொண்டு வராங்க, அதில் எந்தெந்த மிஸ்டேக்லாம் இருக்குது அப்படின்றதான் ஒட்டுமொத்த ஏரிஸோட கதையே. இதில் டெலிஞ்சர் அப்படின்ற வந்து ஒரு ஏரிஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஏரிஸ் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தில் பயணிக்கிறதே, அதாவது அந்த வெளியுலகத்தில் நடமாடுறதே வந்து ஒரு 29 நிமிடம் தாங்க அதெல்லாம் நடமாட முடியும். அதற்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா புஷ்னு காற்றுல பறந்து பார்த்திங்கன்னா புகையாக மாறிடும், அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஆனால் இன்னொரு கார்பரேட் கம்பெனியில் ஈவ் அப்படின்றவங்க ஒரு ஏரிஸை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ரோபோட்டை. அந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனிதன் மாதிரியே நம்ம உலகத்தில் வந்து வாழக்கூடிய ஒரு ரோபோட்டு. இதை வந்து அந்த டெலிஞ்சர் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அவர் தயாரித்த ரோபோ வந்து அங்கேருந்து அனுப்புகிறாரு. நீ வந்து நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க, 29 நிமிஷம் தான் உன்னால் இருக்க முடியும், அந்த ரோபோட்டோட பெர்மிட் கோடை எப்படியாவது இங்கே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் ட்ரோன் ஏரிஸோட திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் 2 வந்து கதைக்களம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், பார்த்தவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு திரைக்கதை அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரோன் ஏரிஸ் பார்ட் 3 வந்து திரைக்கதையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம போர் அடிக்கிறதுனே சொல்லலாம். இதில் 2 சேசிங் சீன்ஸ் இருக்குங்க. கார் சீனும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பைக்கோட சேசிங்கும் செம்மையாக மிரட்டி எடுத்திருக்காங்க. இதில் விஎஃப்எக்ஸும் பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்லாம் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒன்றாக வச்சுருக்குது. இல்லை படத்தில் வந்து ஓப்பனிங்கில் வந்து டைட்டில் கார்டை போட்டதுல வந்து எண்டு வரைக்குமே இந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். கதை எப்படி இருக்குது என்னமோ பண்ணி தொலைங்கிறோம், நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நாங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை பார்க்கணும். 3ல பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே நம்ம என்னென்னா உட்காந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்லாம் மிரட்டி எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒட்டமெல்லாம் அதிருது, அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் விஎஃப்எக்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ஒன்றி பார்க்க வச்ச படம் தான் இந்த ட்ரோன் ஏரிஸ். ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குது. அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது வந்து இந்த ட்ரோன் ஏரிஸோட பார்த்திங்கன்னா அதோட ரசிகர்கள்லாம் இது ஒரு கொண்டாட்டமான படம் தான். ஆனால் கதையை பார்த்தோம்னா இது வந்து நம்ம எந்திரன் பார்த்த ஒரு ஃபீலும் வருது. எந்திரன் எங்கேருந்து எடுத்தாருன்றதும் அது ஒன்றும் நமக்கு தோணுது. திரும்ப திரும்ப அந்த விஷயங்களையே, ஏன்னா டெக்னிக்கலாக தான் சில விஷயங்கள் வந்து மாறுபடுதுன்னு வச்சுங்களேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே எந்திரனில் எப்படி அவர் ரோபோட்டை ரெடி பண்ணி அனுப்புகிறாரு, அதில் வந்து இன்னொரு ரோபோட் எப்படி ஆப்போசிட்டில் இருக்குது, அதே கதையை தான் இதுலேயும் பார்த்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஈவ் கண்டுபிடிச்ச அந்த ஈவ்ன்ற அந்த லேடி கண்டுபிடிச்ச அந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரிஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டெலிஞ்சர் வந்து நம்மளை கொன்றுவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஈவ்கிட்ட போகிறதா நமக்கு பெட்டரு, எப்படியாவது அவர்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இங்கே ஈவ்கிட்ட அந்த ஏரிஸ் வந்து போச்சா, எப்படி காப்பாற்றினாரு, அவங்களும் என்ன நடந்துச்சுன்றது இன்ச்சு பை இன்ச்சு கொண்டு போகும்போதெல்லாம் நமக்கு வந்து சுவாரஸ்யம் உச்சத்துக்கே போகிறது. ஆனால் இதில் அந்த டெக்னிக்கல் கோடெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் வந்து அதை கேட்கவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கோடு வேர்டெலாம், டெக்னிக்கல் கோடு வேர்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்ட்ரோல் பிளாக் அப்புறம். இதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எப்படி நமக்கு புரியும். ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கும் மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இதை வந்து ஓரளவுக்கு சொல்லலாம், ஓவர் டோஸாக கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலுமே இதில் வந்து திரைக்கதையை வந்து இன்னும் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். இதில் ஒட்டுமொத்தமாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க. டைட்டில் கார்டு ஆரம்பிச்சிலேருந்து டைட்டில் கார்டு எண்டு டைட்டில் கார்டு போடுற வரைக்குமே பார்த்திங்கன்னா விசுவல் ட்ரீட் வந்து சும்மா பிச்சு உதறி இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி பைக் சேசிங்கும் இந்த கார் சேசிங்குமே அதுக்காகவே இந்த படத்துக்கு போகலான்னு தோணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்டோடு பார்க்கும் பொழுதெல்லாம் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறது. இதில் வந்து ஹாலிவுட் படம், இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு வச்சுங்களேன். பார்ட் 1 பார்ட் 2லேயும் வந்து கதை வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் அந்த பார்ட் 3ல் வந்து சுவாரஸ்யம் கதை திரைக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்சாலுமே, ஆனால் விசுவல் ட்ரீட் வந்து கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா பிசுரே இல்லாமல் அடித்து தூக்கியிருக்காங்க. அதுக்காகவே இந்த ட்ரோன் ஏரிஸை வந்து நம்ம கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். மறக்காமல் 3Dயில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா விருந்தே இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த விமர்சனங்களை பார்க்கும் வரை இணைந்திருங்கள். நன்றி.